இன்றைக்கி காலையில் ஒரு ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். நான் பார்த்த பிறகு எனக்கு அதான் தோணுச்சு, திரும்ப நாம் பல தடவை சொல்கிறது தான், நிஜ வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அதுலேயும் சினிமாவில் பார்த்திங்கன்னா நிரந்தர நண்பர்களும் கிடையாது, கண்டிப்பாக நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இது சினிமாவுக்கும் பொருந்தும், அரசியலுக்கு பொருந்தும். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கடந்த 6ஆம் தேதியிலேருந்து விஜய் புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு வந்தாங்களே, அதில் விசிகாவுக்கும் விஜய்க்கும் அப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய்க்குமான ஒரு புகைச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஒரு பனிப்போரே நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? இவர்கள் இப்படியே எதிர்முதிரமாக நின்றுடுவார்களா அப்படின்னா, நாளைக்கே கூட மாறலாம், ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், நாளைக்கு ஒரே மேடையில் 2 பேரும் நின்று கை கோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், இப்படியே எதிர்முதிரமாக கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்த ஒரு காணொளி தான். குறிப்பாக நேற்று ரஜினிகாந்த் கூலி படப்பிடிப்புக்காக பரபரப்பாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு பதிலை சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம வீடியோ பேசியிருந்தோம். திருவண்ணாமலை அது எங்கே இருக்குது, 7 பேர் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசியிருந்தார். சரி, ஏதோ அவர் அதை தவிர்க்கணுன்றதுக்காக போயிட்டார். இப்போ ஜெய்ப்பூரில் இறங்கி கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு, அமீர் கான் அதில் கலந்துக்கிறாரு. இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டில்லு, லோகேஷ் கனகராஜா ஒரு டீமு ரஜினியோடு சேர்ந்து பிளாக் அண்ட் பிளாக்கில் ஏதோ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போகிற மாதிரி அப்படி நிற்கிறாங்க. அவர் ஆன்மீகத்துக்கு ஒத்து போகிறவர் தான். நிற்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அமீர் கான் எப்போ வராரு, எங்கே ஜாயின் பண்ணுறாரு, எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்துடுச்சு. அப்படி நாம் கூட போன தடவை வேட்டையனுக்குன்னு நினைக்கிறேன், வேட்டையனுக்கா ஜெயிலருக்கு இதே போல் ஜெய்ப்பூருக்கு போயிருந்தப்போ ஜெயிலருக்கு தான் பார்த்திங்கன்னா மரத்து மேலாம் ஏறி நின்று ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ராஜஸ்தானுடைய ஒரு தள்ளி ஒரு கிராம பகுதியில் ஜாக்கி ஷராப்பும் இவரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே உட்காந்து ரஜினி சாப்னு கத்தின அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பரவலாகிடுச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் ரஜினி பார்க்குறது. அது காரணம் என்னென்னா, இந்தியாவினுடைய ஒரு ஐக்கான் ரஜினி அப்படின்னு மாற்று கருத்து இல்லவே இல்லை. இவர் இந்த கூலி படப்பிடிப்புக்கு கலந்துக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டீமை பார்த்துருக்காரு. அவங்க யாருன்னா, அலங்குன்னு ஒரு படம் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. வருகிற 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்திற்கான ட்ரெய்லரை ரஜினி பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பேசுகிறதுல இன்றைக்கி ஈவினிங் அதை வெளியிடுறாரு. அவர் ஆல்ரெடி வெளியிட்டார். அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த பார்த்த வீடியோவை அதை போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கவனிச்சது இந்த டைரக்டரு ப்ரொடியூசர் அந்த ஹீரோ குணாநிதி, அவருடைய சகோதரர் சபரிஷ், இன்னொரு ப்ரொடியூசர் தான் முக்கியமானவங்க. அதை தான் எனக்கு அந்த காலோனியில் எனக்கு தெரிஞ்சது. சங்கமித்ரா யார் அப்படின்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய மகள். அவங்க தான் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ரொடியூசர், மெயின் ப்ரொடியூசர்னு கூட வச்சுக்கலாம் அலங்கு படத்தை. இப்போ இந்த படத்தினுடைய ஹீரோ குணாநிதி டாக்டர் ராமதாஸோடைய பேரன். இப்படி இருக்கும் பொழுது சரி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் அதை பார்த்துட்டு பாராட்டுறாரு. அந்த வீடியோ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குன்றாரு. அது சம்மந்தமாக அப்புறமா அந்த டைரக்டர்கிட்ட பேசினா, அந்த டைரக்டர் சக்திவேல். அவர் இதுக்கு முன்னாடி உருமின்னு ஒரு படமும் பயணிகள் கவனிக்கும்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதில் சரி இந்த மேட்ருக்குள்ளே அலங்கு மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ரஜினி இதை ஒத்துக்கானதுக்கான காரணம் இதை பார்க்குறேன். ஏன்னா ரஜினியை அவ்வளோ சீக்கிரம் அணுகி ஒரு ட்ரெய்லரை பார்க்க வச்சு அவர் கையால் அதை ரிலீஸ் பண்ணோம்னா, ஒன்று ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும், இல்லது அவர்கள் ஒரு அதிகார மையத்துக்குள்ளே இருக்க வேண்டும், இல்லது ரஜினிக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் ஏதாவது உதவி செய்தவர்களாக, அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பக்கபலமாக இருந்தவர்களாக இருக்கணும். இதுதான் இல்லைன்னா யாராக இருந்தாலும் மனித இயல்பு அதுதானே. சும்மா நம்ம போகிற ஒரு படம் எடுத்துகிட்டா நான் ரஜினி அதை வெளியிடணும் அப்படின்னா அது சாத்தியமாக அது முடியாது. அந்த போகிற பரபரப்புலையும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிஸ்கஷன் பண்ணி பேச ஆரம்பித்தார். திரும்ப என்னென்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சங்கமித்ரா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி ரஜினியிடம், இந்த ட்ரெய்லரை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம், உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் என்னுடைய மகள் அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அப்படியே ரீவைண்டுக்கு அப்படி திருப்பணும்னு வச்சுங்க வண்டியை. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் விஜயும் திருமாவளவன் அவர்களையும் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு காலம் அப்படியே கொஞ்சம் இப்படி தள்ளி போயிடுச்சுன்னா, ஒருவேளை 2026 எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் கூட நடக்கும். 2002 அப்படியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2002 ரஜினி மிகப்பெரிய இடைவேளைக்கு பிறகு பாபான்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதுதான் அவருடைய கடைசி படம் முடிவு பண்ணிடுறாரு. இந்த படத்தை ஓட வச்சிட்டிங்கன்னா
இது வந்து கடைசி படம். இந்த படத்தை இட்டு அடிச்சிட்டிங்கன்னா இட்டு அடிக்கலைன்னா அப்படின்னு ஒரு பாஸ் விட்டுட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாபா 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 பாபான்னு தெரிக்குது. எங்கே திரும்பினாலும் பாபா, என்னையா இது அப்படின்ற அளவுக்கு வந்து பட்டு வேகமாக அந்த படம் நடந்துகிட்ருக்கு. நம்ம கிண்டியில் இருக்கிற கேம்போகாலா அங்கே தான் செட்டு போட்டு எடுத்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து இப்போ மாதிரி மீடியாக்கள்லாம் கிடையாது, பிரிண்ட் மீடியாக்கள். அப்போ இருந்த பிரிண்ட் மீடியாக்களில் எல்லாமே அங்கே தாங்க இருப்பாங்க. அது ஏறக்குறைய அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. உள்ளேருந்து வர லைட்மேன்கிட்ட கேட்பாங்க, அங்கேருந்து போகிறவங்ககிட்ட கேட்பாங்க, பாபாவில் என்ன நடந்துன்னு கேட்பாங்க. யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, வாயில் பிளாஸ்டிக் ஓட்டின மாதிரி இருக்கும். அப்பப்போ ஏதாவது ஒரு தகவல் கசிஞ்சதுன்னா இந்த போட்டி போட்டுக்கிட்டு தமிழில் அந்த 2 பிரபலமான வார இதழ்கள் போட்டி போட்டுக்கிட்டு அதை வந்து கவர் ஸ்டோரி பண்ணுறதும் அதுலேருந்து இது பண்ணுறதும் பஞ்ச் டைலாக் எழுதுறதும் இப்படியா பரபரப்பாக இருந்தது. அந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. அது ஒரு கட்டத்தில் ரஜினிக்கே ஒரு பயத்தை கொண்டுச்சு. அவருக்கு தெரியும் என்னடா அது நாம் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தா இந்த எதிர்பார்ப்பை எத்துமா எங்கேயோ சேர்த்துட்டாங்கன்னு 10 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த பாபா அந்த சமயத்தில் 2002 கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் அதை பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட்டே, அப்போ பிரிண்ட் போட்டு தான் ஒரு பிரிண்ட்டே சில லட்சங்களுக்கெல்லாம் வந்து விற்றுருக்காங்க. சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா பயங்கர ஹைப்பாகி போச்சு. இப்போ ரஜினிக்கே ஒரு பயமாகி போச்சு. அந்த நேரம் அவர் ஒரு இன்டர்வியூ மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த படம் பயங்கர இதுவாகி போச்சு, இந்த படத்து மேலே உங்களுடைய எதிர்பார்ப்பை ரொம்ப ஓவராக கொண்டு வராதிங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பழைய பேட்டி ஒன்று சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா ஒரு பேட்டி எடுத்துருப்பார். இந்த வித்தியாசமான முறையில் முயற்சி பண்ணுறதுல, வித்தியாசமாக முயற்சி பண்ணி நடிக்கிறதுல நீங்கள் மறுக்கிறீர்களா இல்லை தயாரிப்பாளர் ஒத்துக்குது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இல்லைங்க, நான் நடிக்கிற படத்தில் அவ்வளோ காசு வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த காசு இன்வால்வ் ஆகிக்கிறதுனால வித்தியாசமாக ஏதாவது முயற்சி பண்ணி அது ப்ரொடியூசருக்கு எனக்குமான ஒரு பிரச்சனையாக மாறிடாது, அந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கான பிரச்சனையாக மாறிடும். அதனால் ஏன் இந்த விஷ பரீட்சை, அதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை வந்து ரஜினிகாந்த் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தார். அவர் அதை தான் ரொம்ப காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து கபாலி, காலா, இப்போலாம் கூட வந்து வேட்டையெல்லாம் வந்து இந்த வித்தியாசமான முயற்சின்னு பண்ணி அது ரஜினிக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அது பண்ணியே இருக்கக்கூடாது, சரி கடைசி காலகட்டங்களில் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு வேட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாசே ஞானவேல் வந்து அவருடைய இதுவே நாம் வந்து ஜெய்பீம் மட்டும்தான் எடுப்போன்னு கிடையாது, வந்து ரஜினியை வச்சும் ஒரு இந்த மாதிரியான ஒரு படம் எடுப்போன்னு அவரை நிரூபித்து கொள்வதற்காக ரஜினியை வச்சு ஒரு பரிட்சார்த்த முறையில் இந்த மாதிரியான வேலை பண்ணியிருக்காரோன்னு எனக்கு தோணுது. வந்து இப்போ சரி டாபிக்குள்ளே வருவோம். பாபா ரைட்டு, பாபா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்னு ஒரு ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் அஷ்டமி அப்படின்றாங்க. அஷ்டமியாவது நவமியாவது கிளம்புங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணால் போதுங்க. எல்லோரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேட்டருக்காரங்களாம் பயங்கர தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவுண்டர் முன்னாடியே வந்து ரசிகர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் அந்த நேரத்தில் வந்து அப்போ செல்ஃபோன் கிடையாது, நான் இருந்த இடத்துக்கு தேடிட்டே வந்து ஒரு 50-60 பேர் டிக்கெட் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியாப்பட்ட பாபா வெறியாகி போய் அந்த சமயத்தில் தான் ரஜினி சும்மா இருக்கக்கூடாதுங்களா, ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேச போய் என்ன பண்ணிட்டாரு, சந்தன கடத்தல் வீரப்பன் அவரை பற்றி பேசும்பொழுது வீரப்பன் வந்து ஒரு அரக்கன், அந்த அரக்கனை வந்து சூரசம்பாரம் பண்ணி ஆகணும், அந்த அரக்கனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டவுடனே கரெக்டாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி பூம்புகாரில் வன்னிய மகளிர் மாநாடு ஒன்று டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அங்கே ராமதாஸ் அங்கே தான் வந்து கொந்தளிக்கிறார். வந்து வீரப்பன் கடத்தல்காரனாகவே இருக்கட்டும், யானை தந்தை வெட்டவராகவே இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு அரக்கன், ஒரு அயோக்கியன், குறிப்பாக வந்து அவனை சம்பாரம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ரஜினிக்கு என்ன தகுதி இருக்குது, வீரப்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறாரு. அந்த கூட்டமே சலசலப்பாகுது, பயங்கர இதுவாகுது. திரும்ப திரும்ப பேசும்பொழுது என்னென்னா வீரப்பனை மையப்படுத்தியே பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க, ஜாதிப்பற்று, என் இனத்தை சேர்ந்தவர், எது வேணாலும் வச்சுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் ஒரு தமிழன், அந்த தமிழனை அரக்கன் என்றும் அவனை சம்பாரம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ரஜினிக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன தகுதி இருக்குதுன்னு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் அது அப்படியே பாபா மேலே திரும்புது. அந்த நேரம் தான் நிறைய பசி பட்டினி வறுமையான ஒரு சூழ்நிலையில் அப்போது வந்து ஒரு நிலைமை இருக்கிறப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தியேட்டர் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். கவுண்டர்லேயே பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு டிக்கெட் அப்போவே 1000-2000 அளவுக்கு விற்க ஆரம்பித்தாங்க வந்து அந்த டிக்கெட்டை. அப்போ தான் ராமதாஸ் இந்த ஸ்பீச்சை தோணுகிறார், இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை இல்லை, பசி பட்டினி, அங்கங்கே கஞ்சி தொட்டியை திறந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த சாமானிய மக்கள்
இந்த 2000 ரூபா 1000 ரூபா கொடுத்து இந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்குறான்ல பாபா படத்தை, அவன்லாம் யாருன்றீங்க? அன்றாடம் காட்சிகள். இதெல்லாம் நியாயமா? இதை வந்து ரஜினிக்கு தெரியாதா? இப்படி ஒரு சம்பாத்தியம் அவருக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு அது கொந்தளிக்கிறாரு. ரஜினி ரசிகர்கள் ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இது என்ன ஆயிடுது, ரஜினி ரசிகர்கள் பாமக தொண்டர்கள் மாதிரியான ஒரு பிரச்சனையாக உருவாகுது. கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் இந்த படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பாபா படம் ரிலீஸ் 15ஆம் தேதி. அப்போ வந்து பிரிண்ட்டு தான், பொட்டி தான் போகும். இந்த பொட்டி வட மாவட்டத்துக்கு போகுமா இந்த படப்பெட்டி அப்படின்ற அளவுக்கு பெரிய கொந்தளிச்சு போயிருக்குது. கொந்தளிச்சு போயிருக்குது. கரெக்டாக ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற ரங்கா தேட்டர்னு நினைக்கிறேன். ரங்கா தேட்டரில் பொட்டியை வைக்கிறாங்க, எடுத்து போய் சேர்த்துட்டோன்னா வட மாவட்டத்தில் அப்படி எல்லா வேலூர் திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் வந்து அந்த பாபா தேட்டர் ஓடுற இடத்துல ஒரு 10 பேர் அப்படி வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்தோன்னா எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்ரேட்டர் வந்து அந்த பொட்டியை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபிலிமே காணும். பதறி போய் சார் ஃபிலிமை காணோம்னா தேட்டர் ஓனர் பதறி போய் எங்கேயா பொட்டியை காணும் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கன்னு தேட ஆரம்பித்தா அங்கே இருக்கிற தென்பண்ணை ஆற்றுல வந்து நடுவில் எடுத்து போய் அந்த பொட்டியை எடுத்து போய் வச்சுட்டுருக்குறாங்க. வச்சு அப்புறம் போலீஸை வச்சு இது பண்ணி பல தேட்டர்களில் இந்த படம் ஓடவே இல்லை, ஓடவும் விடலை. கடைசியாக ரஜினி போய் அன்றைய அதிமுக அரசிடம் போய் கேட்டப்போ, ஏன்னா அவங்களுடைய பணமும் அந்த பாபாவில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் இருந்தது அப்படின்னு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி படத்தை அப்படி ஓட வச்சாலும் அந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படமாக மாறிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமான அந்த பனிப்போர் ஒரு கட்டத்தில் அறிக்கை போராக மாறிச்சு. வந்து பயங்கர அறிக்கை போராடிச்சு. ரஜினி ரசிகர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற பேனர்களை அந்த பலகையெல்லாம் கிழிக்கிறோம், இது பண்ணுறோன்னா வேணாம் நாம் வந்து நியாயமான முறையில் அகிம்சையான முறையில் நாம் போவோம், இதை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்ற வேணான்னு சொல்லி அது அப்புறமா அந்த சூடு தணிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த தகதகப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. வந்து ஏன்னா இன்றைய இளைஞர்களை வந்து நிறைய வந்து மது குடிக்க வைக்கிற மாதிரியான காட்சியில் நினைச்சு கெடுக்க வைக்கிறாரு. புகைப்பிடிக்கிற காட்சியில் அதிகமாக ரஜினி வந்து மாதிரி சீர்கழிக்கிறாருன்ட்டு தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிக்கை மூலியமாக அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் தாண்டி அதன் பிறகு அரசியலுக்கு வரப்போகிறார் ரஜினி. அப்புறம் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி அப்புறம் வந்து யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, அது மாதிரியான இதுவெல்லாம் சொல்லி ரஜினிக்கு ஒரு தனி மரியாதையெல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரஜினி ஒரு இடத்துல இருக்கார், அரசியலுக்கு வரப்போகிறதில்லை அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவருக்கும் அவருக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு காலத்தில் பாமகவும் ரஜினியும் மருத்துவர் ராமதாஸும் ரஜினியும் இப்படி இருந்த ஒரு சமயத்தில் இன்றைக்கி பாருங்கள் காலமும் சூழ்நிலையும் அடுத்த ஜெனரேஷன் வாங்க இல்லையா, அந்த ஜெனரேஷன் உள்ளே வந்த பிறகு இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மகள் சங்கமித்ரா தயாரித்த அந்த படத்தை அதனுடைய ட்ரெய்லரை அவர் பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அழகுன்னு பேர் வச்சுருக்கீங்களே என்னன்னு கேட்டிருக்காரு. வந்து அழகுன்னு கேட்டோடனே அதில் அந்த டைரக்டர் விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த நாயோட பேர் வந்து அழகு. ராஜராஜன் சோழ காலத்தில் அப்படி ஒரு நாய் ஒரு இனம் இருந்திருக்குது, உண்மையாகவே அப்படி ஒரு இனம் இருந்திருக்கு. அது வேட்டையாடுறதுலையும் மோப்ப சக்திலையும் மிக துல்லியமான ஒரு நாயாக இருந்திருக்குது. அந்த இனமே ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போச்சு. அதை வைத்து கேரள தமிழக எல்லையில் இந்த கழிவை கொண்டு வந்து கொட்டுறாங்க இல்லைங்களா, அதில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த கேரளாவில் வந்து இந்த கழிவை கொண்டு வந்து கொட்டுறாங்க, இந்த நாயங்களாம் அதை வந்து இது பண்ணுது. அதில் கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான நபர், ஒரு அரசியல் தலைவரோ அரசியலில் முக்கியமானவரோ ஒரு பெருங்கோட்டீஸ்வரோ, அவருடைய குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சிடும். உள்ள ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் வேட்டையாடுங்கடான்னு சொல்லும் பொழுது இந்த அழகுன்ற இந்த நாயை ஹீரோ காப்பாற்றுறதுக்காக அவர் எப்படி போராடுறாரு. இல்லை இது சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக ஒரு 2 மாநிலத்திற்கு இடையான சண்டையில் ஒரு நாய் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இதனுடைய சாராம்சம் என்ன, இது என்ன இந்த படம் சொல்ல போகிறது அப்படின்னு 27ஆம் தேதி தெரிஞ்சிடும். இப்போ இந்த படத்துக்கான ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இதனுடைய ப்ரொடியூசர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய மகள் என்பது தான். அதுதான் சொல்கிறேன், இங்கே நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.